ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நைட் ஃபாக் ஷோ. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். லாஸ்ட் வீக் நம்ம டாப் 10 பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி 2024னு டாப் 10 லிஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வாரம் வந்துட்டு 2024 ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எந்த லீஸ்ட் 10 மூவிஸ் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். இது வந்து ரொம்ப பயாஸால எனக்கு இது என்னோட ஒப்பீனியன் தான். நான் எல்லா படத்தையும் பார்த்துடல. ஸோ நான் பார்த்த படத்துலேருந்து எனக்கு ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு நினச்சி லிஸ்ட் பண்ண போகிற படம் தான் இந்த 10 மூவிஸ். இது உங்களுக்கு சில படம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் மாறலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் ஓவரால் இது யாரையும் அஃபன் பண்ணுறதுக்குலாம் இல்லை. இது கொஞ்சம் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் பெட்டராக எடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி வராங்க, பட் அது நம்மளுக்கு மீட் ஆகலை. ஸோ அதோட ஃபீட்பேக் மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதில் சூஸ் பண்ணுறதுக்கு, இந்த பாட்டம் 10 சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்தெந்த க்ரைட்டீரியா வச்சு சூஸ் பண்ணுறோன்னா, நிறைய படம், சில படம்லாம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் படம், சில இதெல்லாம் ரொம்ப டெக்னீஷியன் யாருமே இருக்காது, சும்மா வேஸ்ட்டான படம்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். நம்மளோட மெயின் ஃபோக்கஸை வந்துட்டு ஒரு பிரபலமான ஆர்டிஸ்ட்டோ இல்லை டெக்னீஷியனோ ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் ரொம்ப ஃபேமஸான ப்ராஜெக்ட்டு, அந்த மாதிரி படத்தை தான் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அவங்களும் பில்டப் கொடுத்து ப்ரோமோ பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரோமோ பண்ணி பில்டப் பண்ணி சொல்லி, ஆனால் அப்படி எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிவிட்டு இன்னும் ஓடாத படம் தான், இல்லை நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணாத படம் தான் நம்ம அதை சூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கெட் ரைட் இன்டு த பாட்டம் 10 ஆஃப் 2024 தமிழ் மூவிஸ். முக்கியமான விஷயம், ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ யாராவது இந்த படத்தை லிஸ்ட் பண்ணிக்கிற படத்தில் யாராவது பார்க்காது இருந்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஆல்ரைட், நம்மளோட பாட்டம் 10 லிஸ்ட்டில் 10வது பொசிஷனில் இருக்கிற படம் வந்துட்டு சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு அவங்களாம் சேர்ந்து நடித்த அயலான். போன வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு ஜனவரியில். அப்போது ரிலீஸ் ஆகிட்டு அந்த குழந்தைகளுக்கான படம், ரொம்ப ஏரோமன் மியூசிக் அப்படிலாம் சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது ரொம்ப சைல்டிஷாக ப்ளஸ் ரொம்ப சிலதெல்லாம் நம்பிக்கை தன்மை இல்லாமல் இருந்தது. அது ஏலியன் படம், ஆப்வியஸ்லி அதுக்கு லாஜிக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. பட் ஸ்டில் ரொம்ப எங்கேஜிங்காகவும் இல்லை, ஒரு என்டர்டெய்னிங் இல்லை. சில்ட்ரன் பார்த்தா ப்ராப்ளி அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் மேபி, பட் எனக்கு ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி தான் அது. அந்த அளவுக்கு ஒரு எங்கேஜிங் ஃபேக்டரே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லாத படம் மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த படம் தான் நம்மளோட லிஸ்ட்டில் டாப் 10. ஸோ யாருன்னா இன்ட்ரெஸ்டாக பாருங்கள், அவங்களோட குழந்தைங்களோட சேர்ந்து பாருங்கள். பட் எனக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கவே இல்லை, அந்தளவுக்கு என்னை கேப்சரே பண்ணல. ஸோ தட்ஸ் இன் டாப் 10, தட் இஸ் த 10th பொசிஷன். அடுத்ததா நம்மளோட பாட்டம் 10 லிஸ்ட்டில் 9th பொசிஷன் இருக்கிற படம் வந்துட்டு தனுஷ், சுந்தீப் குஷன், அப்புறமா காளிதாஸ் ஜெயராமன், துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா அவங்களாம் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் ராயன். அந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னா தனுஷ் தான் டைரக்டரு. அவரோட பழைய முன்னாடி எடுத்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ராஜ்கிரண் நடித்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தார் அந்த படத்தை. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன் நான். சரி, ஓகே, இந்த படமும் நல்லா எடுத்துருப்பாரு, தனுஷ் டைரக்ஷன் தான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட போயிருந்தேன். இன்ஃபேக்ட் எஸ்.ஜே. சூர்யா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த வில்லன் ரோல்லாம் பயங்கரமாக காமிச்சிருப்பாரு அப்படிலாம் பார்த்தேன். இன்ஃபேக்ட் இதில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தனுஷ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எஸ்.ஜே. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. பட் எனக்கு அந்த டைரக்ஷனோ ஸ்க்ரீன் பிளே அதான் பிடிக்கல. ஸ்டார்டிங்கில் வராங்க, கதையே என்னன்னா அண்ணன், 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி, 4 பேர் சேர்ந்து ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி சிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டு எப்படி பொழைச்சி எப்படி வர்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு ரவுடியால் எப்படி அவங்க ஃபேமிலி பிரியுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்ற கதை. ஸோ அது வந்து ஓரளவுக்கு எனக்கு செட்டே ஆகலை. செகண்ட் ஹாஃப்லாம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப சுமார் தான். அந்த வில்லனை யூஸ்வலான கதை தான் வந்து பிட்ரே பண்ணுறது, அதுக்கப்புறம் பழி வாங்குறது, அதெல்லாம் யூஸ்வலான கதை மாதிரி தான் இருந்தது. ஒரே ஏறுமான் பாட்டு மட்டும் 2 பாட்டு நல்லா இருந்தது. மற்றபடி படம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, எங்கேஜிங்காக இல்லை, சுமார் தான், ஓகே தான். யாருன்னா பார்க்காதவங்க பாருங்கள். அது வந்து இதுவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ப்ரைமில் இருக்குது, அமேசான் ப்ரைமில் இருக்குது. யாருன்னா பார்க்காதவங்க அமேசான் ப்ரைமில் பாருங்கள். ஒன்ஸ் டைம் பார்க்கலாம், ப்ராப்ளம் உங்களுக்கு டைம் பாஸ் இருந்தால் பார்க்கலாம். பட் ஸ்டில் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். இது வந்து ரொம்ப படத்தில் ரொம்ப வன்முறை வேறு அதிகமாக இருக்கும், அங்கே கொத்துறது, ரத்தம் அது இதுன்னு. ஸோ சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்க கூடாது படத்தை. அடுத்ததான் நம்ம பாட்டம் 10ல் 8th பொசிஷன் இருக்கிற படம் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி, மீனாட்சி சௌத்ரி, அப்புறமா கிஷன் தாஸ் அவங்களாம் சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆன சிங்கப்பூர் சலூன் படம். இந்த படத்துக்கும் ஆர்ஜே பாலாஜி சொல்லவே வேணாம், அவர் வந்து சுற்றி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தார். ரொம்ப நத்திங் ராங் நெட், அவர் படம் அவர் தான் நடிச்சிருக்காரு, ப்ரொமோட் பண்ணி தான் வெல் அண்ட் குட். ஆனால் படம் பார்க்கும்போது ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல்.
அது வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ஏதோ கிராமத்துலேருந்து அவரும் ஃப்ரெண்டு வந்து பெரிய சலூன் கடை வச்சுட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக மாறணும் அப்படி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ கான்செப்ட்லாம் வெல் அண்ட் குட், பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப சுமார். இதெல்லாம் ஆதி காலத்தில் பார்த்த படம், 90s 2000 சூரிய வம்சம் அந்த மாதிரி ஒரு காலத்தில் பார்த்த படம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, காமெடி அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஆர்ஜே பாலாஜி ஒன்லைனர் அங்கங்கே ஓகே, மற்றபடி ரொம்ப சுமாரான படம் தான். ப்ளஸ் மீனாட்சி சௌத்ரிலாம் அதில் ரோலே இல்லை, ஒரு கொஞ்சம் ரோல் தான். யூஸ்வலான கேண்டி ஐ கேண்டி மாதிரி தான் வந்துட்டு போனாங்க. அவங்களும் அந்தளவுக்கு வேல்யூ ஆட் பண்ணல இந்த படத்துக்கு. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், பட் அந்தளவுக்கு ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் அட் ஆல் இந்த படம். ஸோ நாட் குட். ஸோ இது வந்து நம்மளோட லிஸ்ட்டில் 8th பொசிஷனில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பாட்டம் 10ல் 7th பொசிஷனில் இருக்கிற படம் சொன்னால் நீங்களே சிரிப்பீங்க. அரண்மனை 4. எப்படி தான் இந்த 1, 2, 3 முடிச்சுட்டு 4th பார்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கெல்லாம் யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு தெரியல, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, முடியல. படம் ரொம்ப ரொம்ப சுமார். சுந்தர் சி அவர் எடுக்கிற படத்தில் யூஸ்வலாக காமெடி வச்சு ஓட்டுவார், ஆனால் இந்த படத்தில் காமெடியும் கிடையாது. யூஸ்வலாக கிளாமர் வச்சு ஓட்டுவார், அது கிளாமர். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோக்கா. ஆனால் பாட்டு ஒன்று ப்ரொமோட் பண்ணி தமனா அப்புறம் ராஷிகண்ணா வச்சு ஒரு கிளாமரஸாக ஒரு பாட்டு ப்ரொமோட் பண்ணதுக்கு எடுத்து வச்சிட்டாரு. அதை வச்சு ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணிட்டாரு. ஒருவேளை இந்த பாட்டு ப்ரொமோட் பண்ணி குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பேய் விஷயம்லாம் வச்சுட்டு அதனால தான் எடுத்துருப்பார் போலகுது. ஆனால் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, போன வருஷம் ரிலீஸ் ஆன 220 அப்ராக்சிமேட்லி 220 தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு 2024. அந்த மூவிஸ்லாம் கால்குலேட் பண்ணும்போது இந்த அரண்மனை 4 தான் 7வது பொசிஷனில் இருக்குது அதிகமாக கலெக்ட் பண்ண படத்தில். எப்படி தான் போய் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை குழந்தைங்களும் இந்த பெரியவங்கெல்லாம் சேர்ந்து போய் அந்த கிளாமருக்காக போய் பார்க்குறவங்களாம் போய் பார்க்குறாங்க பழகுது. ஆனால் ஒரு படத்தில் ஒன்றுமே கிடையாது. சாதாரண 90s 80s காலத்தில் எடுத்த பேய் கதை தான். பேய் சேர்த்து ஒருத்தர் இறந்துருவாங்க, போய் வந்து பழி வாங்குவாங்க. அது ஹீரோ போய் ஹெல்ப் பண்ணுவார், அதில் ஒருத்தர் மட்டும் சாவாத மாதிரி காப்பாற்றணும். அதே கான்செப்ட் தான். பேயும் கொஞ்சம் பயமுத்துற மாதிரி இல்லை, ஷாக்கிங் வேல்யூலாம் கிடையாது, சாதாரணமாக தான் இருந்தது. அந்தளவுக்கு எங்கேஜிங்காகவும் இல்லை. சில சீன்லாம் மொக்கையாக இருக்கும். ஐயோ, அந்த தமிழா சீன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சாவடி போகிறோம். ஐயோ, அதெல்லாம் ட்ரால் மெட்டீரியல் வருஷமெல்லாம் ஓட்டிட்டு தாங்க அந்த சீனை. அது அந்த மாதிரி மோசமாக இருந்தது. ஸோ வாட்ச் இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், பட் நாட் யுவர் டைம்ஸ் ஒர்த். ஸோ ட்ரை இட் இன் யுவர் ஓன் ரிஸ்க். இது வந்து நம்மளோட லிஸ்ட்டில் 7th பொசிஷன். அடுத்ததா நம்ம பாட்டம் லிஸ்ட்டில் 6வது பொசிஷன் படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்த படம். இதுவும் எதிர்பார்த்ததை விட ஆக்சுவலாக எடுக்காதீங்கன்னா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் இது வந்து 2வது பார்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன படம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, கம்முன்னு விட்டுருக்கடா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தேவையில்லாமல் பிடுங்க ஆடியது. இந்த படம் தான் வந்து சூதுகவும் 2. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடித்து, கருணாகரன் அவங்களாம் நடித்து வந்த படம். சூதுகவுமோட ஹிட்டை வச்சு அப்படியே விட்டுருக்கலாம், நல்ல படம். அதை ஏன் டச் பண்ணி செகண்ட் பார்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அதே கிட்னாப் பண்ணுற கான்செப்ட் தான். ஆனால் சிவாக்கு இந்த ரோலுக்கு செட் ஆகலை. எஸ்பெஷலி நம்ம விஜய் சேதுபதி அதில் செமையாக நடிச்சிருப்பார். அதில் கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப 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 வேஸ்ட்டு. இந்த ஃபஸ்ட் பார்ட்டு ரொம்ப கொலை பண்ணி விட்டாங்க. ஃபஸ்ட் பார்ட்டு கம்முன்னு விட்டுருக்கலாம். அது ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். செகண்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப மோசம். அதில் ஒரு டார்க் காமெடின்றாங்க, அது சிரிப்பும் வரல. எடுத்துருக்கானுங்க, போய் நடந்து கிட்னாப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒர்க் அவுட்டே ஆகலை, சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. டோட்டல் ஃபெயிலியர் இந்த படமும் ஓடலை, அந்தளவுக்கு எங்கேஜிங்காகவும் இல்லை. படம் ஃபுல்லாக ஓவராலாக ரொம்ப ஏதோ இழுத்தடிச்சு தான் நாங்கள் நிறைய வாட்டி பேசணுமே சொல்லிட்டு ஓவர் டைலாக்ஸ் வேறு. அந்தளவுக்கு எனக்கு எங்கேஜிங்காகவும் இல்லை. ஸோ சூதுகம் 2 இன் 6th பொசிஷன். பார்க்காதவங்க இன்னும் பாருங்கள், ஆனால் எனக்கு ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல். ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் டு எனி ஒன் அட் ஆல் சூதுகம் 2. அதை அப்படியே விட்டுணும். அந்த ஃபர்னிச்சர் 1 உடச்சதே போதும், சூதுகம் 1 உடச்சதே போதும். கம்முன்னு விட்டுருங்க. சூதுகம் 1, 2 ரிலீஸாக வந்து யாரும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஒன்லி 1 சூதுகம், அதோட ஸ்டாப் பண்ணிட்டா போதும். ஸோ இட்ஸ் இன் 6th பொசிஷன். அடுத்ததாக நம்ம பாட்டம் 10 லிஸ்ட்டில் 5வது பொசிஷன் இருக்கிற படம் சொன்னால் கொஞ்சம் சில பேருக்கு கோவப்படலாம். ஏன்னா சில பேருக்கு ரொம்ப பிடிச்ச படமும் இருக்கலாம். ஆனால் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அப்படி இருந்தது. அந்த ட்ரெய்லர் எஸ்பெஷலி ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே அந்த மியூசிக் பேக்ரவுண்டு, ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்டு, அப்படி மியூசிக் ரிலீஸ் ஆகும்போது செம்ம சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லரு டீசர்லாம் செம்ம அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அப்படியே பார்த்துட்டு படம் போய் பார்த்தா அப்படியே சொதப்பிச்சு. அந்த படம் வந்து கேப்டன் மில்லர், தனுஷ் நடித்து ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் தான். ரொம்ப 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 சூப்பராக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் டீசர் ட்ரெய்லர் வந்த அளவுக்கு படம் சுத்தமாக நல்லாவே இல்லை. ரொம்ப ட்ராகியாக இருந்தது. அந்த வார் போர்ஷன் சில போர்ஷன்லாம் ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. அந்த ஆர்ட் செட் பண்ணிக்கிற இதுவெல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த அடிமைப்படுத்துகிறதெல்லாம் அந்த சிலத்தெல்லாம் ரொம்ப ட்ராகியாக இருந்தது. டைலாகும் ரொம்ப ஓவர், சிலத்தெல்லாம் அன்வான்டாக இருந்தது.
சிவராஜ்குமார் அவர் வந்து திரும்ப அந்த கடைசியில் வருவார், அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தது, நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஓகே வருவார் இந்த டைமில் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த படம் ரொம்ப ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது இந்த வருஷத்தில். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த டீசர் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிட்டு ரொம்ப ஊசுபேத்தி விட்டுருந்தாங்க, கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும், ஸ்டார்டிங் அதுவும் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். பட் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு படம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை. ஸோ கேப்டன் மில்லர் என் 5th பொசிஷன். அடுத்ததான் நம்ம பாட்டம் 10 லிஸ்ட்டில் 4th பொசிஷன் இருக்கிற படத்துலையும் அதே ஹீரோயின் தான். 5th பொசிஷன்லையும் கேப்டன் மில்லர் ஹீரோயின் வந்து பிரியங்கா மோகன், இதுலேயும் பிரியங்கா மோகன் தான் இதில் வந்து. ஆனால் ஹீரோ வந்துட்டு ஜெயம் ரவி. ஐயோ, எந்த படத்தை பற்றி பேசுகிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிரதர்னு ஒரு படம் வந்துச்சு, அதான் இப்போ டிவியில் கூட போட்டாங்க ரீசெண்டாக, முடியல அது நினச்சப்பா யார் இதெல்லாம் ஒத்துக்கிட்டது இந்த படத்துக்கெல்லாம், இதுக்கு யோசிப்பாங்களா, இது எப்படி மக்கள் ரசிப்பாங்க, இதுக்கு தியேட்டர் வருவாங்கன்னு எப்படி யோசிச்சாங்க. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல அந்த படத்தில். ஐயோ முடியல, டிவியில் பார்க்க முடியல, ஓடிடியில் பார்க்க முடியல. நானும் ஓட்டுறேன் டே எப்பா திருங்கடா டே நீ திருங்கடா. கதையே சிம்பிள், அவர் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பார். அவர் வந்து ஹீரோ ஜெயம் ரவி, அவர் வந்து அவங்க சிஸ்டர் பூமிகா அவங்களோட இல்லாஸ் வீட்டுக்கு போய் இருக்குது, அங்கே எப்படி என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்ற மாதிரி தான். முடியல. ஐயோ ஜெயம் ரவி ஏன் இப்படி நல்ல, அவர் எல்லாருக்கும் ஜெயம் ரவி எல்லாருக்குமே பிடிக்கும், அவர் நல்ல படமாக சூஸ் பண்ணி எடுக்குன்னு எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் ஏன் இந்த கதைலாம் சூஸ் பண்ணுறாருன்னு தெரியல, ஒரு எல்லா வெரைட்டியும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாருன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப மோசமான படம். ப்ளஸ் எல்லாம் ஒருவேளை அவங்க மாமியார் சூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல பழி வாங்குறதுக்காக. ரொம்ப ரொம்ப மோசமான படம். இப்போ தான் மாமியார் விட்டு வெளியே வந்துட்டார், இனிமேல் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லி நல்ல படம் எடுக்கணும். இப்போது ஜனவரி பொங்கல் அப்போ காதலிக்க நேரம் விளையாட போகுது நித்யாமனோட, ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த பிரதர் படத்தை மட்டும் ஓசியில் டிக்கெட் கொடுத்தாலும் போய் யாரும் தியேட்டரில் போய் பார்க்காதீங்க, ஓடிடியில் பார்க்காதீங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா உங்களுக்கு மனசு தான் கஷ்டப்படும், தயவு செஞ்சு பார்க்காதீங்க. விருப்பப்பட்டு அதுக்கு மேலே பார்க்க விரும்பினா உங்களோட ரிஸ்க், வாட்ச் இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். அது வந்து நம்மளோட லிஸ்ட்டில் 4th பொசிஷன். ஓகே, கடைசியாக பாட்டம் 3க்கு வந்தாச்சு. இன்னும் 3 படம் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 ரிலீஸ் ஆன தமிழ் படத்துலேயே இந்த 3 மூவிஸ் தான் ரொம்ப ரொம்ப மோசமாக எதிர்பார்த்து மோசம் பண்ண படம் தான் என்ன. ஸோ இந்த படம் தான், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு ஒரு இந்த படம்லாம் பிடிச்சிருக்கலாம், பட் என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த படம் 3 படமே ரொம்ப ரொம்ப மோசம் இருக்குதுலே. ஸோ அதனால தான் பாட்டம் 3ல கொடுத்துருக்கேன். ஸோ 3rd பொசிஷன், நம்மளோட லிஸ்ட்டு 3rd பொசிஷன் எந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி, விஷ்ணு விஷால், அப்புறம் விக்ராந்த் அவர்லாம் இதெல்லாம் சேர்ந்து நடிச்சு, அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க டைரக்ட் பண்ணி எடுத்த படம் தான் லால் சலாம். ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தது, ஏன்னா அப்படி சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்ததுன்னு. ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் எடுத்த படம் எதுவுமே இது வரைக்கும் எந்த படமே பிடிக்கல. ஒரு அந்த ஒரு இவர் விக்ரம் பிரபுவா இல்லை கார்த்திக் அவங்க பையன் நடித்த படம் ஒரு படம், அந்த படம் மட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். மற்றபடி அந்த படமும் எனக்கு பிடிக்கல. இந்த படமும் எதிர்பார்க்கல, ஆனால் ரஜினி நடிச்சிருக்காரு, ப்ளஸ் விஷ்ணு விஷால் ஓரளவுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் தான் எடுத்து நடிப்பார் அவரும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது. போய் பார்த்தா கிரிக்கெட் பேஸ் பண்ணி, அதனால் கிரிக்கெட் பார்க்கறதுனாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். பட் நோ, இதில் வேறு பில்டப் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் நல்லாவே இல்லை. ஃபர்ஸ்ட் திங் படம் நல்லா இல்லை. ரஜினி அவர் வந்து பண்ணுற 2 சில போர்ஷன் ஓகே, நம்ம ரஜினிக்கு பார்க்கறதுக்காக பண்ணுறோமே கண்டி படம் ஓவராலாக மொக்க தான், சூற மொக்க. யாரும் பார்க்காதீங்க, டிவிலாம் வந்துடுச்சு நினைக்கிறேன் அதிகமாக ஆல்ரெடி. ரொம்ப ரொம்ப மோசம். இதில் ஹைலைட் என்ன பண்ணாங்கன்னா, படம் எல்லாரும் ஓட்டிட்டாங்க, நல்ல படம் நல்லா ஓட்டி தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பில்டப்பாக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை நாங்கள் நிறைய எடுத்திருந்தோம், ஆனால் சில சீன்ஸ், முக்கியமான சீன்ஸ் வந்து ஒரு சீடியில் மாட்டிக்கிச்சு, அந்த சீடி தொலைச்சிருச்சு, அது ஆர்டரையிலும் தொலைஞ்சிருச்சு அப்படியோடு சொல்லி கதை கட்டி விட்டுருந்தாங்க. அது வேறு இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் இல்லை கிடச்சிருச்சு, திருப்பி நாங்கள் அதை பேட்ச் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணியிருந்தாங்க. முடியல, இஷ்டத்துக்கு இருக்குதால கடாயில் இருந்தாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே படத்துலாம், ஒன்றும் இல்லையே. ரொம்ப ரொம்ப மோசம். கான்செப்ட்லாம் ஓகே, எல்லாம் மதம் இதுவெல்லாம் சேர்த்து ஏதோ டைலாக்லாம் கான்செப்ட்லாம் ஓகே. படம் எக்ஸிக்யூஷன் சுத்தமாக நல்லா இல்லை, எங்கேஜிங்காக இல்லை, அஸ் யூஷுவல் கதை தான். டைலாக்ஸும் ரொம்ப லேமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சுமார் படம் தான் இந்த படம். ஸோ இது வந்து நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பொசிஷன். ஆல் ரைட், டாப் டூ சூஸ் பண்ணுறது தான் ஒரே கஷ்டமாக இருந்தது. இதில் செகண்ட் பொசிஷன் ஃபஸ்ட்டு போடலாமல், ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன் இல்லாமல் போடலாமா தான் ரொம்ப யோசனையாக இருந்தது. ஏன்னா 2 படமும் அவ்வளோ ஏமாற்றம் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை தான் செகண்ட் பொசிஷனில் கொடுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுக்க போகிற படம் அது ரொம்ப ரொம்ப என்னை ஏமாத்தின படம். அதை விட இது கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி தான். ஏன்னா செகண்ட் பொசிஷன் வந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, ஒரு 1.5 மந்த் முன்னாடி தான். சூர்யா நடித்து சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ண கங்குவா. என்ன பில்டப் பண்ணியிருந்தாங்க, ஒரு சுமார் அந்த ஞானவேல் ராஜா அவர் தான் பில்டப் பண்ணியிருந்தாரு. அப்படியே பாரு 2000 கோடி சம்பாதிக்க போகுது, அப்படியே கிராஷ் ஆக போகுது, அப்படியே கேஷ் கவுண்டர்லாம் அப்படி சொல்லி பில்டப் மேலே பில்டப் கொடுத்துருந்தாரு. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன்.
போயிட்டு தேட்டருக்கு போய் பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் அப்படியே தலை வலிக்குது. அந்த திஷா பத்தானி ஐயோ நினச்சி பார்க்க முடியல. என்ன நடிக்க சொன்னா என்னமா பண்ணுற நீ இந்த ஐயா சிரிப்பெல்லாம் வருது. நான் தான் பிடிச்சேன், நான் தான் முடித்தேன் ஐயோ. அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே சிரிப்பு தான் வந்து அந்த ஆஃப் அன் ஹவருக்கு அந்த படத்தை ஓட்டி தள்ளுறாங்க, முடியல. இதில் வேறு ஆனால் சில சீன்லாம் ஆக்சுவலாக பாராட்டணும். அந்த ஃப்ளாஷ்பேக் போயிட்டு அந்த சிஜி ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த இதெல்லாம் பாராட்டி தான் ஆகணும். சூர்யா சார் எஃபர்ட் போட்டிருக்காரு, அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் பண்ணுற சீன்லாம் எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆனால் படம் ரொம்ப ரொம்ப மோசம். அந்த பிஜிஎம்லாம் தலை இன்னும் எனக்கு காதெல்லாம் வலிக்குது, அந்தளவுக்கு மோசமாக எடுத்திருந்தாங்க. பட் ஓவராலாக சூர்யா சார் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு பாராட்டலாம். பட் ஓவராலாக படம் டெஃபினெட்லி நாட் வொர்த் அட் ஆல். ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. எஸ்பெஷலி அவங்க கொடுத்த பில்டப்புக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் போய் உட்காடுறோம். அவ்வளோ ப்ராடக்ட் அப்படி இருந்தால் பேசலாம், இல்லைனா இதுக்கு வாய் விட்டுட்டு அவங்களே எல்லாம் அமைதியாக வந்துட்டு நான் பாருங்கள் நல்லா படம் எடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லிடலாம். இல்லை சும்மாவே நாங்கள் வானத்தை கிழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு போய் பார்த்தா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு சுமாரான படம் கூட கிடையாது தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, அந்த போர்ஷன் மட்டும் பார்க்கலாம். பட் ஓவராலாக நாட் அட் ஆல் வர்த் இட். ஸோ கங்குவா தான் நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷன். நம்மளோட பாட்டம் 10 லிஸ்ட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் 2024 ரிலீஸ் ஆன என்னை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க வச்சு ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணி என்னை டிசப்பாயிண்ட் பண்ண படம் வந்துட்டு இந்தியன் 2. அதுதான் இருக்கிறதுலே மோசமான படம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு காரணமும் சொல்லணும். ஏன்னா சும்மா பூச்சப்பாக்கு சொல்லக்கூடாது ஏன் பிடிக்கலன்னு. என்னை தெரிஞ்சவங்க எல்லாரும் தெரியும், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் வந்து கமல் சார் தான். ஆனால் அப்படி இருந்து அதுவும் ஒரு காரணம் ஏன் இந்த படம் இருக்கிறதுலே மோசமான படம் சொல்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவர் கொஞ்சம் நல்லா யூஸ்வலாக அவர் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நல்ல படம் தான் எடுப்பார். ப்ளஸ் அவரோட சேர்த்து சங்கர் சார் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் கொடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். அப்படி கொடுக்கலாம் அமைதியாக வந்துட்டு இருக்கணும். ஏன்னா அதை செகண்ட் பார்ட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் நம்ம சொதப்பிட்டாங்க. இப்போ இந்தியன்னு சொல்லவுடனே செகண்ட் பார்ட் அது எப்படியோ சொதப்பிப்பாங்களா, அது ஞாபகம் தான் வருது வேண்டி ஃபர்ஸ்ட் பார்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பார்ட்டோட கம்பேர் பண்ணவே முடியல. இதில் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப மோசம், 2-3 விஷயம் எல்லாமே மோசம். இதில் ஹைலைட் அனிருத் மியூசிக் டைரக்டராக போட்டது இன்னும் ரொம்ப மோசம். ஏறுமான் போட்டுருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பாட்டு நல்லா இருந்திருக்கும். அப்பயும் கதை அதே தானே அப்படியே தான் இருந்திருக்கு போது கதை. பாட்டு நல்லா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பிஜிஎம்மும் மோசம். அனிருத் அந்தளவுக்கு எதுவுமே பண்ணல இந்த படத்தில். எனக்கு ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு இந்த படத்தில். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே தான் இருக்குது, கதையே வேஸ்ட்டு. அதோடு சேர்த்து ஸ்க்ரீன் பிளேலாம் ஒரு இடத்துல ஒரு சீனில் வருவார் பாருங்க, ஒரு வில்லன் குதிரை ஓடி டக்குன்னு வருவாங்க பாருங்க. அதெல்லாம் அந்த வாய்ஸ் சிங்க்கு கமலஹாசன் அவர் அந்த மர்ம இதெல்லாம் பேசுறது அதெல்லாம் பார்க்கவே முடியல, சகிக்கல. இப்போ நினச்சா கூட அப்படியே தலைலாம் டைன் அப்படியே வலிக்குது, அந்தளவுக்கு மோசமாக இருந்தது படம். சங்கர் சார் தான் சங்கர் அவர் கொஞ்சம் நாளாகவே படம் நல்லாவே எடுக்கல. இப்போ கேம் சேஞ்சராக இருப்போது எப்படி இருப்போம், அதுவும் யூஸ்வலாக பொலிட்டிக்கல் ட்ராமா தான் நினைக்கிறேன். பட் இந்த படத்தை கொஞ்சம் கமலும் சங்கர் அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் ப்ராடக்டாக கொடுப்பாங்க, கொஞ்சமாக ஒரு டீசெண்டாவது இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. எப்படி அதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா, மக்களுக்கு எப்படி பிடிக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த படத்தை எப்படி எடுத்தாங்க, இப்படி நாசம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு அந்த பர்னிச்சர் உடைக்காமல் இருக்கலாம், கம்முன்னு இந்தியன் 1 அப்படியே விட்டுருக்கணும். இந்தியன் சூப்பர் படம் அப்படியே விட்டுட்டிங்களா, அப்படியே விட்டுட்டு இருக்கணும். இந்தியன் 2 எடுக்குன்னு சொல்லிட்டு சொதப்பல் பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அப்செட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு பெஞ்ச் மார்க், மோசத்துக்கான பெஞ்ச் மார்க் 2024 அதான். ஏன்னா அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே ஓரளவுக்கு இங்கே கொடுத்தா கூட பரவாயில்ல, இங்கே போயிட்டாங்க, அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது படம் இந்தியன் 2, பார்க்கவே பிடிக்கல. அதனாலே நான் ஒரு நல்ல டெக்னீஷியனாக இருந்துட்டு கமல் சாரும் சரி சங்கர் சார் இருந்துட்டு ஒரு நல்ல டெக்னீஷியனாக இருந்துட்டு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ப்ராடக்ட். ஏன்னா நான் அந்தளவுக்கு செகண்ட் பொசிஷனில் இருக்கிற கங்குவா சிறுத்தை சிவா எடுத்திருக்காரு. எனக்கு அவர் மேலே அவர் அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அந்த மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. அந்த வீரம் விவேகம் அந்தளவுக்கு எனக்கு இஷ்டப்படாத படம் தான் அதெல்லாம். ஸோ அந்தளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ அவர் மேலே அந்தளவுக்கு அப்செட் ஆகலை. ஆனால் கமல் சாரும் சங்கர் சார் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஓகே இந்தியன் 1 மேலே எடுத்து கண்டினியூஷன் இருக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஸோ தட் இஸ் மை டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் தட் மூவி. அதனால தான் அதோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சுருக்கேன் அந்த இன் மை லிஸ்ட். அதுதான் இருக்குதுலே 2024 ரிலீஸ் ஆன தமிழ் படத்தில் மோசமான படம்
இந்தியன் 2. ஆல் ரைட், அதோட நம்மளோட பாட்டம் 10 லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது அகெயின் as I said, இது வந்து யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, இது நம்மளோட ஒப்பீனியன் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் மூவிஸ் கோயிங் ஃபார்வர்டு எடுக்கணுன்ற ஒரே எண்ணத்துக்காக தான். இது நம்ம ஃபன்னாக ட்ரால் பண்ணிக்கலாம், பட் அவங்களுக்கு ஹர்ட் ஆகலை, ஏன்னா அவங்க எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. பட் ப்ராடக்டாக பார்க்கும்போது அஸ் ஆடியன்ஸ் சத்தியமாக இந்த படம்லாம் எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல, அதனால தான் ஆல்ரெடி சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் எண்ட் ஆஃப் த லிஸ்ட். உங்களுக்கு இதில் எதனா மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மோரோவர் வேறு எதனா உங்களுக்கு இதை விட மோசமான படம் எதனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படம் இன்னும் மோசமாக இருந்தது, அதுதான் இந்த பாட்டம் 10ல் வந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நம்ம எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு தமிழ் சினிமாவை பேஸ் பண்ணி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அது வந்து கேம்ஸ் மாதிரி, நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கொஷினுக்கும் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஒரு கொஷினுக்கும் நீங்கள் ஜெயிக்கலாம், ப்ரைஸஸ் வின் பண்ணலாம், வவுச்சர்ஸ் வின் பண்ணலாம். ஸோ நீங்கள் புதுசாக இந்த சேனல் வந்திருக்கீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். எவ்ரி சாட்டர்டே நைட் 9 o'clock குவிஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்கள், ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். பாய் பாய்.